தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kins of Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனோட புது படம் ரிலீஸ் ஆக போது ஒரு போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. செய்யோன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இதோட ப்ரொடக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா போஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டா வந்து சப்ஜெக்ட் மாதிரி இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா நம்ம தளபதி நடிச்ச மெர்சல் அந்த மெர்சல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சூர்யாவோட படம் வரப்போகுது இல்ல கருப்பு. சோ அது ரெண்டுமே கலந்து ஒரு போஸ்டர் இருக்க மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தோன்னா எனக்கு அப்படிதான் எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா வந்து அதெல்லாம் பாக்குறப்போ அந்த மீச அந்த ஸ்டைல் எல்லாம் பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்தது. சோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது தெரியல. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு டிஃபரெண்ட் கெட்டப் இல்ல, இதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி எதுவும் பண்ணது இல்ல. கொஞ்சம் வில்லேஜ் கைண்ட் பண்ணிருக்காரு. பட் இந்த மாதிரி காமெடியா அப்படி இருப்பாரு. பட் இதுல இருந்து கொஞ்சம் ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு மாஸான இதா தெரியுது. ஏன்னா பிசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா மாஸ்குலினா செமையா இது பண்ணி வச்சிருக்காரு. எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ், அண்ட் அதுக்கு முன்னாடி எப்போ சொல்ற மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்க ஆன்ல போட்டீங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா வந்த டீசர்ஸ் கிளிம்ஸ் எல்லாமே நாங்க ரியாக்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ எந்த டிலே இல்லாம லெட்ஸ் கோ டு தி வீடியோ. பயங்கர சவுண்டர். ஐயா மாசி கலரில பெரிய மல்லுக்கு டைப் போச்சுங்கயா. வணக்கம் சார். யோ யார் யாவீங்க? லேசர் லைட் அடிச்சு ரீல்ஸ் போட்டுருக்காங்கயா. அதான் அடிச்சு அரமணி ஆக்கி விட்டுருக்காங்கயா. பெரிய ஆம்பளைல குட்டியா இந்த அன்னைக்குறாங்க பூரா பேலும். டேய் ஐயா இந்தரா உன்னை எதுக்கு அடிச்சாங்க? என்ன நடந்து கேட்டாங்கய்யா. சொன்னேன், பாய் வாயா குத்திவிட்டாங்கய்யா. ஆமா என்ன நடமுன்னு சொன்னேன்? வள்ளி திருமணம்யா. சாமி நாடகத்துக்கு அடிக்கிறான்னா சாமி இல்லைன்றவனா? ஓ ஓ ஏய், சாமி ஆடுறவனே அவன் தான்டா. ஓ கர்மாத்தூர் நாட்டை தவிர மற்ற எல்லா வேலையும் இருக்காங்கய்யா. ஐயா அவங்களே தாங்கயா, அவங்க தான் கொட்டடிச்சு பெட்டி தூக்க போறாங்கயா. தம்பி அடி செய்யுங்க வரானே நிப்பாட்டவனே பெட்டி கொடாய் வரப்ப எங்கேயும் நிக்க கூடாதப்பா. ஓ மீறி வாராங்க வழியா போறீங்களா? எப்படி தாண்டி போற பாப்பா? அடுத்து போறா. ஒரு ரூபாய் தாண்டி போக கூடாது. இழுத்து போறா. ஏடா ஏடா. ஐயா. ஓ சந்தோஷ் நாராயண். ஓகே ஓகே. அவன் பாட்டுக்கு பட்டாளத்துக்கும் போராட்டத்துக்கும் போய்க்கிருந்தான். வா வானு அப்புளுக்குறாங்க. காளி வந்து இறங்க போறியா? விருமாண்டி சாமி. ஓ விருபாண்டி சாமி. அடியே ஓஜி இஸ் பேக் இடியே. ஓஜி இஸ் பேக். வாவ். ஓ பக்காளி வரேண்டியே. ஓ அக்டோபர் 2026. அக்டோபர். ஓ ஓகே,
சீரியஸா இது அன்எக்ஸ்பெக்டட் இல்ல. அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு நான் எனக்கு. இப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதில் இப்படி ஒரு மாசா அப்படி எஸ்கே வருவார் அப்படின்னு சொல்லி சத்தியமா நான் நினைக்கல. நான் வந்து மேபி இனி கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, மேபி இதுக்கு முன்னாடி வந்த மூவிலிருந்து அதே சார்ந்து அதே மாதிரி அப்படியே கொஞ்சம் அப்படியே போகுமோ அப்படின்னு நினைச்சேன். டிஃப்ரெண்டா அதை பண்ணுவாரு. அது கிராமத்து சப்ஜெக்ட்ன்றது டோட்டலி டிஃபரெண்ட் இல்ல. கிராமத்து சப்ஜெக்ட் ஆல்ரெடி பண்ணிருக்காரு, பட் அதுல இந்த மாதிரி ஒரு மாசா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்காரு பாக்குறதுக்கு. நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மாதிரி வரும்ட்டு. யா இந்த கிளிம்ஸ்ல வந்து அவரை வந்து ரொம்ப அப்படியே இந்த சாமி ஆடுற மாதிரி கோவமா காட்டுற மாதிரி காட்டிருக்காங்க. பிளஸ் அவரோட டைலாக் வரேண்டியே அந்த ஒரு ஸ்லாங்ல அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபன்னா, என்ன சொல்றது, அந்த கிராமத்துல நக்கலா அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ இது எந்த மாதிரி சப்ஜெக்ட்னு எனக்கு தெரியல, வந்தாதான் நமக்கு தெரியும். அதான் எனக்கு தெரிஞ்சு அதான் கிராமத்து ஓரியன்டா தான் இருக்கு. அண்ட் இவர் தான் சாமியே ஆடி இது சொல்ற மாதிரி இருக்கு. அண்ட் சாமி வச்சு நாடகம் பண்றவங்கள அடிக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ மேபி இதுல ஏதாவது கருத்து சொல்ல வராங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதோட டிரெக்டர் யாருன்னு வந்து பார்த்தோன்னா தாய் கிழவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரப்போகுது. நம்ம ராதிகாவோட அவங்க கெட்டப் கூட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு அதில் பார்க்கறதுக்கு. ஸோ அதோட ப்ரொடக்ஷன் எனக்கு தெரிஞ்சு எஸ்கே தான் நினைக்கிறேன். ஸோ அதோட டிரெக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்யனோட டிரெக்டருமே. அண்ட் மேபி அவருக்கு அந்த படம் பார்த்து பிடிச்சி போய் நல்லா பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சு டப்புன்னு உடனே அவருக்கு இது பண்ணிட்டாரான்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ சீரியஸாக வந்து ஒரு செமையான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டாக இருக்குது. ஏன்னா அவருமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு படமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நெக்ஸ்ட் ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதுவுமே அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வேண்டிக்கிறோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் நாராயணன் அவரோட மியூசிக் பற்றி பேசி ஆகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. எனக்கு அந்த டைட்டில் சந்தோஷ் நாராயணன் வந்தோடனே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. எனக்கு ஸ்டார்டிங்லயே எனக்கு வந்து அவரோட அந்த மியூசிக் ஒரு மியூசிக் அது ஒரு ஃபீல் ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்ட் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸ்டார்டிங்லயே எனக்கு தோணுச்சு இவர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா பேர் போட்டோன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓகே கன்ஃபார்மே பண்ணிட்டேன், ஓகே இவர் தான் அப்படின்ட்டு. கிராமத்து சப்ஜெக்ட்டுக்கு அந்த மியூசிக் பிஜிஎம் எல்லாம் சந்தோஷ் நாராயணன் அடிச்சுக்க யாருமே இல்லை. அவரோட பயங்கர இம்பாக்டா இருக்கும், ரொம்பவே சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதா இருக்கிற மாதிரி ஒரு கண்டிப்பா செமையான ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல பாக்குறப்போ இருக்கு. இந்த காம்பினேஷன் சீரிஸா எனக்கு தெரிஞ்சு எஸ்கே அண்ட் சந்தோஷ் நாராயணன் இதுக்கு முன்னாடி எந்த படம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரெண்டு பேருமே கொலாப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுல சீரியஸா சூப்பர் எக்ஸைட்டட் முன்னாடியே சொன்ன மாதிரி. அண்ட் நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத நீங்க மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் எப்பவுமே சொல்ற மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்க ஆல்ல போட்டீங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட். Thank you. Bye bye.